மகனாக இருந்து கர்மம் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா சந்நியாசம் எடுக்கும் பொழுதே தாய்க்கும் தந்தைக்கும் கர்மம் செய்து விடுகிறோம். தாய்க்கு தந்தைக்கும் இல்லாமல் எங்களுக்கு சேர்த்தே கர்மம் பண்ணிடுவோம். சன்னியாசம் எடுக்கும் பொழுதே ஸ்வதர்ப்பணம்னு ஒன்று உண்டு. எங்களுக்கு சேர்த்து கர்மம் கொடுத்துருவோம். எங்களுக்கு என்ன வாரிசு கிடையாது, எங்களுக்கு கர்மம் கொடுக்க ஆள் கிடையாதுனால எங்களுக்கு சேர்த்து அந்த பிண்டத்தை நாங்களே கொடுத்துருவோம். தாய்க்கும் தந்தைக்கும் அப்பவே சன்னியாசம் எடுக்கும் பொழுதே கொடுத்துடுறோம். தாய் தந்தையாக இருந்து கர்மத்தை நடத்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அது மகனாக இருந்து தாய் தந்தைக்கு கர்மம் செய்யும் அதிகாரம் கிடையாது. ஆனால் குருவாக இருந்து சீடருக்கு செய்கின்ற கர்மங்களை செய்ய முடியும். அதுதான் செஞ்சோம். அவர் நம்ம சாமியோட தீட்சை வாங்கினதுனால தீட்சை வாங்கியது ஞானம் செய்தது, தீட்சை வாங்கியது தியானம் செய்தது மட்டுமல்லாமல் சீடனாகவே வாழ்ந்ததனால், அது மட்டுமல்லாமல் இறுதியில் அந்திம சன்னியாசமும் கொடுத்ததனால் குருவாக இருந்து சீடருக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை செய்து முடித்தோம். அதே நிலையிலிருந்துதான் இறுதி தகனமாகிய மகாயஜ்ஞம் என்று சொல்கின்ற பிரஜாஹோமம், உடலை பிரபஞ்ச சக்தியாகிய அக்னிக்கு அர்ப்பணம் செய்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சியும் முடிந்தது. அடுத்தது 13வது நாள் மகேஸ்வர பூஜையான இன்றைய நிகழ்ச்சியும் இனிதே இறையர்களால் நடந்து முடிந்தது. ஏன் இந்த 13 நாள் அப்படின்னா 3 வினாடிகளுக்குள் பொதுவாக சரீரம் எடுப்பவர்கள் எடுத்து விடுவார்கள். இந்த 13 நாள் தான் அந்த கர்மங்கள் மாற்றப்படும். இந்த உடம்புகள் பழைய உடம்புல புது உடம்பு கர்மங்கள் போறதுக்கு 13 நாள் ஆகும். அதனாலதான் அந்த 13 நாள் துக்கம் அனுஷ்டித்தல். சாதாரண மனிதர்களுக்கு, ஞானிகளுக்கு இந்த ஒரு வினாடியை ஞானத்துக்குள்ள போந்துருவாங்க. கம்ப்ளீட்டா கரைஞ்சி முடிச்சு பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் அவைலபிளாக ஞான சக்தியாக மாறி இந்த 13 நாட்களுக்கு முடித்து விடுவார்கள். அதனால்தான் 13வது நாள் மகேஸ்வர பூஜை நடக்கின்றது. இன்றோடு அவர்கள் இறைவனின் வடிவமாக மாறிவிடுகிறார்கள், இறை ஸ்வரூபமாக மாறிவிடுகிறார்கள். அதுதான் மகேஸ்வர பூஜையினுடைய தத்துவம். இந்த இனிமையான மகேஸ்வர பூஜை வேளையிலே அவர் ஸ்ரீ நித்ய அருணாச்சலானந்த சுவாமிகள் மகாசமாதி அடைந்த நவம்பர் 12 என்கின்ற அந்த நாளை, நவம்பர் 12ஆம் தேதியை நம்முடைய நித்யானந்த ஸ்புரண தியானம் செய்து தியானத்திற்கு பிறகு உடலை விடும் எல்லா பக்தர்களுக்குமான நினைவு தினமாக அறிவிக்கின்றோம். மகாபரிநிர்வாண நாள் என்கின்ற நாளாக அறிவித்து 12, 13, 14 இந்த 3 நாட்களும் வருடா வருடம் நம்முடைய பக்தர்கள் நித்யானந்த ஸ்புரண நிகழ்ச்சியை கலந்து கொண்ட பிறகு ஞான நிலையிலே இருந்து உடல் விடும் நம்முடைய எல்லா பக்தர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மகேஸ்வர பூஜை இந்த 3 நாட்களில் நடக்கும். அந்த மகேஸ்வர பூஜையை சேலத்திலேயே வருடா வருடம் நடத்துவதென்றும் சுவாமியை முன்னின்று மகேஸ்வர பூஜையை நடத்துவோம் என்றும் அறிவிக்கின்றோம். அடுத்தது ஒரு முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய பக்தர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய அறிவிப்பு. சாதாரணமா ஏற்கனவே இந்த என்எஸ்பிலாம் பண்ணல அப்படின்னா இந்த அறிவிப்பு புரியாது. அதை பற்றி நீங்க பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். புரிபவர்கள் புரிந்து கொள்ளலாம். எப்படி வைஷ்ணவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி அன்று வைகுண்டம் திறந்திருக்கின்றதோ, அதே போல் சைவர்களுக்கு சிவராத்திரி அன்று வைகுண்டம் திறந்திருக்கின்றதோ, வேதாந்திகளுக்கு உத்தராயணம் பிறக்கின்ற மகர சங்கராந்தி பொங்கல் தினத்தன்று ஸ்வர்க்கம் திறந்திருக்கின்றதோ, அதே போல் இந்த நவம்பர் 12, 13, 14 நம்முடைய பக்தர்கள் எல்லோருக்கும் ஞான வாசல், ஞானத்தின் வாரம் திறந்திருக்கப்படும்.
இந்த 3 நாட்களும் ஞானத்வாரம் திறந்து வைக்கப்படும். அவர்கள் அத்தனை பேருக்கும் ஞானத்திற்கான வாய்ப்பும் ஞானமும் கிடைக்கும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். இந்த இனிமையான வேளையில் சுவாமிகளை தகனம் செய்த அந்த இடத்தை, திருவண்ணாமலையில் தகனம் செய்த அந்த இடத்தை ஆசிரமத்திற்கு தானமாக வழங்கிய அவர்களையும் அவர்கள் குடும்பத்தவரையும் சுவாமிகள் பரிபூரணமாக ஆசீர்வதிக்கின்றேன். அந்த இடத்திலே ஸ்ரீ அருணாச்சல ஞானபீடம் எனும் ஆசிரமம் உருவாகும் என்றும் அறிவிக்கின்றேன். மற்ற ஆசிரமங்களோடு கனடா, பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளில் ஜனவரி 1ஆம் தேதி நாம் ஆரம்பிக்கப் போகும் மற்ற ஆசிரமங்களோடு சேர்ந்து இந்த அருணாச்சல ஞானபீடம் வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதியே துவங்கும் என்றும் அறிவிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை இனிதே கண்டுகளித்து இதில் ஆழ்ந்து இணைந்த நீங்கள் எல்லோரும் நித்யானந்த நிலையடைந்து நித்யானந்த நிலையிலிருந்து நித்யானந்தமாகிட